அவ அபசீனிய அடிமை அகசி. குறி தப்பாம ஈட்டி எறியறதுல திறமசாலி. உன்னை விடுதலை செய்யறேன். உன் எடைக்கு எடை வெள்ளியா தரேன். உன் உயரத்துக்கு பட்டாடைகள் தரேன். குறி தப்பாம ஒருத்தனை சாகடிச்சா எதிரிகள் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பலம் என்னன்னு இப்ப தெரிஞ்சிடும். அவங்க படைகள் பெருசா இருக்கு. 3000 வீரர்கள் இருக்காங்க. நூற்றுக்கணக்கான குதிரைகள். பத்ர் போர்ல அவங்க தோக்கடிச்சிருக்கோம். அது 1 வருஷத்துக்கு முன்னாடி. பத்ர் போருக்கு பழித்தீக்க வந்திருக்காங்க. ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு தயாராகுங்க. மக்காவின் படை வீரர்களே, ரத்தத்திற்கு ரத்தமே தீர்வு. பத்ர் போருக்கு இப்ப நாம பழி தீர்ப்போம். அவன்தான் ஹம்சா. நல்லா பாத்துக்க. அவன்தான் உன்னோட அதிர்ஷ்டம். அதோ சரிவுகள் நிக்கிற குதிரை வீரர்களை பாரு. ஏன் தனியா நிக்கிறாங்க? அவங்க ஹாலிது தலைமையில போரிடுறாங்க. ஹாலிதா ராணுவத்துல சேர்ற அளவுக்கு வளர்ந்துட்டானா என்ன? தளபதி அம்சா, என்ன அந்த குதிரை வீரர்களை கவனிச்சிங்களான்னு இறை தூதர் கேட்டார். கவனிச்சேன். ஆனா சந்தேகமா இருக்கு. 50 வீரர்களை அவங்களை கண்காணிக்க சொல்லிருக்காரு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வில் வீரர்களை வச்சு அவங்களை கண்காணிக்க சொல்லிருக்காரு. ஜயத், இறை தூதர்கிட்ட நம்ம தயாருன்னு சொல்லு. நம்ம வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? அவங்க படைகள் ரொம்ப பெருசா இருக்கு. போர் கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும். நாம அவங்கள பாக்குறோம், அவங்க நம்மள பாக்குறாங்க. ஆனா என்னைக்குமே முகங்களை பார்த்து நாம் பயந்ததில்லை. உபலுக்கே எல்லா புகழும். இறை தூதர்கிட்ட உத்தரவு வந்ததும் நாம தாக்குதல் ஆரம்பிக்கலாம். தளபதி அம்சா, ஆயுதங்களை தயாரா வச்சுக்கோங்க. வீரர்களே, முன்னேறுங்க.
தாக்குங்க. தாக்க தயாராகுங்க. தாக்குங்க. எழுந்து முன்னேறுங்க. ஹம்சாவை கொன்னுட்டாங்க. யாரையும் விடாதீங்க. ஏன் ஓடுறீங்க? சண்டை போடுங்க. இந்த பிடி சண்டை போடு. நில்லு, ஓடாத. சண்டை போடு, சண்டை போடு. கோழையே. நாம வெற்றி அடைச்சிட்டோம். அவங்க பயந்து ஓடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போன பொருள் எடுக்கலாம். வாங்க. கண்காணிக்க சொல்லிதான் நமக்கு உத்தரவு. எல்லாரும் இங்கே இருங்க. போகாதீங்க. சொன்னா கேளுங்க. நிலைமை மோசமாயிடுச்சு. அவங்க கை ஓங்கிருச்சு. இந்த போர்ல நம்ம தோத்துட்டோம் ஹாலித். நாம இன்னும் தோக்கல. ஏன் தோதறீங்க? முகமது எதிரி வீரர்கள் கொன்னுட்டாங்க. இல்ல அவர் சாகல, உயிரோட இருக்காரு. சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. பின்னாடி போங்க. மலைக்கு பின்னாடி போங்க.
நில்லுங்க. எல்லாரும் திரும்பி போங்க. நாம தோத்துட்டோம்னு நினைச்சேன். வெற்றிக்கு நீதான் காரணம் ஹாலித். முகமத கொன்னாதான் நமக்கு முழு வெற்றியும் கிடைக்கும். அவன் அந்த மலை மேல இருக்கான். அவங்க நம்ம வியாபாரத்தை கெடுத்தாங்க. அதுக்கு நாம பழி வாங்கிட்டோம். ஆனா இஸ்லாம் மதத்தை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்களே. அது அவங்க கூட இருக்கிற பைத்தியக்காரங்களுடைய வேலை. மலை மேல ஒளிஞ்சிருக்கிற அவங்க உயிர் வாழறது ரொம்ப கஷ்டம். முகமது, நல்லா கேட்டுக்க. மதுரைய கிணறுல நாங்க அடைஞ்ச தோல்விக்கு இன்னைக்கு நாங்க பழி தீர்த்துக்கிட்டோம். உங்க வீரர்களை அழிச்சு எங்க வீரர்கள் உயிருக்கு பழி வாங்கிட்டோம். உயிரிழந்த எங்க வீரர்கள் சொர்க்கத்துல இருக்காங்க. ஆனா உங்க வீரர்கள் நரகத்துக்கு போயிருக்காங்க. ஹம்சா, ஹம்சா, நான் யாருன்னு உனக்கு தெரியுதா? இல்ல நான் பேசுறது காதுல விழுதா? நான் தான் ஹிந்த். என் தந்தையையும் சகோதரனையும் கொன்னது உனக்கு இப்ப ஞாபகம் இருக்கா ஹம்சா? இப்ப உனக்கு உயிர் இல்லாம போயிடுச்சு. என் மனசு இன்னைக்குதான் சந்தோஷமா இருக்கு. காதுல விழுதா? சந்தோஷமா இருக்கு. ஆனா என் பழி உணர்ச்சி இன்னும் அடங்கல. மரணம் மட்டும் உனக்கு பத்தாது. வஹ்ஷி, இவன் உடம்ப 2 பிளந்துரு. ஆகட்டும். போர்ல தோத்து போயிட்டாங்க. அப்புறம் பிழைக்கிறதுக்கு வழி நம்ம கிட்ட வந்து இப்படி கூலி வேலை பார்க்க வேண்டியதுதான். பைத்தியக்காரனுங்க. நீங்க சொல்றது சரிதான். அவனுக்கு பைத்தியக்காரனுக்கு தான். தோத்து போனதை நினைச்சு சந்தோஷப்படுறானுங்கன்னு நினைக்கிறேன். இறைவன் அவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கத்தான் இந்த தோல்வியை கொடுத்திருக்கான்னு சொல்றாங்க. சொல்லுவானுங்க. அவனுங்க வானத்தையே வளைக்க ஆசைப்படுறானுங்க. அவனுங்க ஆசை நிறைவேறும். அது எப்படி நிறைவேறும்? அவங்க ஆசை நிறைவேறணும்னா பட்ட பகல்ல நட்சத்திரம் தெரியணும். அவங்கள குறைச்சி எடை போடாத. பெரிய விலை கொடுத்து அதை நான் கத்துக்கிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்கு வீட்டை விட மக்கா முக்கியம். அந்த இடம் தான் இறைவன் மனிதன் கிட்ட பேசின இடம். மக்காங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ரத்தமும் சதையும் மாதிரியான ஒரு இடம். இந்த வருஷம் மக்காவுக்கு புனித பயணம் போறாங்க. என்னது? ஆயுதங்கள் இல்லாம. ஆயுதம் இல்லாமையா? பாலைவனத்திலேயே அபு சுஃபியான் அவங்கள பலி போட்டுருவான். அவங்கள மாதிரி உனக்கும் இறைவன் மேல நம்பிக்கை இருந்தா நிச்சயம் அபு சுஃபியான் கிட்ட இருந்து உயிர் பிழைக்க முடியும். நீ சொல்றது உண்மைதான். அவங்க சாக போறது நிச்சயம்.
அமைதியா இருங்க. உங்க ஆத்திரத்தை தூண்டுறதுக்காக அவங்க முயற்சி செய்யறாங்க. அவங்க என்ன செஞ்சாலும் ஆத்திரப்படாம அமைதியா இருங்க. உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். இறை தூதர் சொல்கிறார், அல்லாவை நேசிக்கும் அனைவரும் தங்களது சத்தியத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அந்த மரத்தின் அடியில் அவங்க வேற யாரையும் அனுப்பியிருக்காங்க. சுகைல அனுப்பியிருக்காங்க. அப்படின்னா அமைதி ஒப்பந்தம் போட போறாங்கன்னு அர்த்தம். முகமது, உனக்கும் மக்காவுக்கும் அமைதி ஒப்பந்தத்தை போடுறதுக்கு சில நிபந்தனைகளை கொடுத்து அனுப்பியிருந்தோம். அதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கிறியா இல்லையா? என்ன இது? அன்பும் கருணையும் நிறைந்த இறைவனின் பெயராலேன்னு ஆரம்பிச்சிருக்கீங்க. கருணை மிக்க அந்த இறைவன் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எனக்கு அவனு தெரியாது. அந்த பெயர் அடிச்சிரு. இதையும் என்னால ஏத்துக்க முடியாது. இறைவனின் தூதரான முகமது எழுதுவது. இறைவனோட தூதரா நான் உன்னை நினைச்சிருந்தேன்னா உன் கூட நான் சண்டை போட்டிருக்க மாட்டேன். அத மாத்தி முகமது அப்துல்லாவின் மகன் அமருடைய மகன் சுகைலுடன் போடும் ஒப்பந்தம் அப்படி எழுதினாதான் சரியா இருக்கும். என்ன எல்லாரும் பேசாம இருக்கீங்க? இப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கு. இப்போ ஒப்பந்தம் போட்டாச்சு. இந்த புனித யாத்திரையை இதுக்கு மேல நீங்க தொடரக்கூடாது. இதோட நிறுத்திட்டு எல்லாரும் அவங்க உங்க வீட்டுக்கு போங்க. மக்கா தான் எங்களோட வீடு. இந்த புனித யாத்திரையை நிச்சயமா நீங்க அடுத்த வருஷம் தொடரலாம். அதுவும் 3 நாளைக்கு தான். சரியா? வந்ததும் கிளம்பிடணும். இந்த ஒப்பந்தத்துக்கு நாங்களும் கட்டுப்படுவோம். 10 வருஷத்துக்கு. இந்த 10 வருஷத்துல எங்க ஆளுங்களை நீங்க தாக்க கூடாது, ஒட்டக மந்தைகளை கைப்பற்றக்கூடாது, எங்களோட தொடர்புடைய யாரையும் தாக்க கூடாது, மனச மாத்த முயற்சிக்க கூடாது. எங்க ஆளுங்க யாரையாவது நீங்க காயப்படுத்துனீங்கன்னா இந்த ஒப்பந்தம் முடிஞ்சு போயிடும். ஒப்பந்தப்படி நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொன்னது புரிஞ்சதில்ல? பத்து வருஷம் 10 வருஷத்துக்கு அமைதியா இருப்போம். நமக்கு அந்த நேரம் தேவை. நாம அந்த நேரத்தை பயன்படுத்திப்போம்.
இந்த கடிதங்களை உலகத்தை ஆளும் மன்னர்களுக்கு இறை தூதர் கொடுத்து அனுப்பியிருக்காரு. உலகத்தையே இஸ்லாத்தின் பால் அழைக்கும் கடிதம். ஹிராக்லியஸ் பைசாந்திய மன்னனுக்கு, கிஸ்ரா பாரசீக மன்னனுக்கு, முகோகிஸ் அலெக்சாண்ட்ரிய மா மன்னனுக்கு. அல்லாஹ் வழி நடத்துவானாக. இறைவனின் தூதர். இஸ்லாத்துல இன வேறுபாடுங்கிறது கிடையாது. ஒரு அரபி அடிமையை விட உயர்ந்தவனும் இல்ல ஒரு வெள்ளையன் கருப்பர்களை விட உயர்ந்தவனும் இல்ல. அல்லாவிடம் திரும்பும் போது எல்லாரும் சமந்தா. நீங்கள் விரும்புகின்ற ஒன்றை உங்கள் சகோதரனுக்கு விரும்பாத வரை நீங்கள் நம்பிக்கை கொண்டவராக மாட்டீர். ஒரு மனுஷன் வயிறு நிரம்ப சாப்பிட்டுட்டு உறங்க போறான், ஆனா அவனோட சகோதரன் பசியோட இருக்கான். அந்த மனிதன் உண்மையான முஸ்லிம் அல்ல. போர்ல ஒரு வீரனுடைய ரத்தத்தை விட ஒரு அறிவாளியுடைய பேனாமை சிறந்தது. படிக்க தெரிந்த மனிதன் இறைவனுடைய பார்வையில் அழகானவனாக ஆகிறான். அதனால் படிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி கற்றுக்கொண்ட பிறகு மற்றவருக்கு சொல்லிக் கொடுங்கள். வேத புத்தகத்தை நம்புவோர்கள், தௌராத் வழங்கப்பட்ட யூதர்கள், இஞ்சில் வழங்கப்பட்ட கிறிஸ்துவர்கள் இரு பிரிவினரையும் மதிக்க வேண்டும். அவர்களுடைய வேதங்களும் இறைவனிடமிருந்து வந்தவையே. முகமது ஒரு எளிமையான மனிதராக வாழ்ந்து காட்டினார். ஒரு நாள் அவர் விறகு சேகரிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த வேலையை நான் செய்யறேன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு அவர் கேட்டாரு. நீங்க இறைவனோட தூதர் இல்லையா? இப்படி விறகு சேகரிக்க இப்படி அங்கேயும் இங்கேயும் அலையிறது தப்புன்னு சொன்னேன். நான் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு அவர் என்ன உத்து பார்த்தாரு. மற்ற மனிதரை விட தன்னை உயர்வாக நினைக்கிறவனை இறைவன் விரும்ப மாட்டார்னு சொன்னாரு. அதனால அவருக்கு தொந்தரவு கொடுக்காம கவனிக்க ஆரம்பிச்சேன். அவர் செஞ்ச வேலையை நிறுத்திட்டு அப்படியே நிமிர்ந்து என்ன பார்த்தாரு. என் பக்கத்துல வந்தாரு. ஆமா, நான் இறைவனோட தூதருங்கிறது உண்மைதான். ஆனா என் மறைவுக்கு அப்புறம் என்னோட நிலைமை என்னன்னு எனக்கே தெரியாதுன்னு சொன்னார். ஆம்பர், மறுபடியும் என்ன கைது செஞ்சு கொண்டு போக வந்தியா? இல்ல, நான் உங்க மார்க்கத்தை ஏத்துக்க வந்திருக்கேன். நான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். இறைவன் ஒருவன் தான். முகமது இறை தூதர்னு நான் சாட்சி கூறுறேன். உங்களை எதிர்த்ததுக்காக இறைவன் என்ன மன்னிக்கட்டும். மனம் திருந்தி இறைவனை ஏத்துக்கிறவங்களுக்கு இஸ்லாம் என்னைக்குமே மன்னிக்கும். இந்த உடையில வந்ததுக்காக என்ன மன்னிக்கணும். என் ஆபரணங்கள் இது எல்லாத்தையும் நான் ஏழைகளுக்கு கொடுக்கறேன். என்னுடைய உரைவாளர் நெல் இஸ்லாத்தை மூர்க்கத்தனமா எதிர்த்தது இந்த வாழ் தானே. இறைவனுடைய எண்ணத்தினால இதே வாழ் இப்போ இறைவனுக்கு சேவை செய்ய போகுது. இறைவனுக்கு எல்லா விஷயமுமே சுலபமானதுதான். வெற்றியில எப்படி ஒரு தோல்வி இருக்குமோ அதே மாதிரி தோல்வியிலையும் ஒரு வெற்றி இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி அமைதி உடன்படிக்கையில நம்ம கையெழுத்து போடும்போது தோத்துட்டோம்னு நினைச்சோம். இப்ப நம்ம நிலைமைய பாத்தீங்களா? பல்லாயிரக்கணக்கான மனிதர்களோட இதயத்துல இடம் பிடிச்சு வெற்றி அடைஞ்சிருக்கோம். என்ன சத்தம் அது?
அபு சுஃபியான் வராரு, அபு சுஃபியான் வராரு. எதுக்காக என்னை இப்படி அவமானப்படுத்துறீங்க? நான் அபு சுஃபியான். நான் மரியாதையை எதிர்பார்க்கிறேன். நமக்குள்ள அமைதி உடன்படிக்கை இருக்கு. நான் முகமது கிட்ட பேசணும். எங்க அவரு? அவர் மஸ்ஜித்ல இருக்காரு. முகமது, உடன்படிக்கையை நாங்க மீறல. அந்த உண்மையை சொல்லிட்டு போகத்தான் வந்திருக்கேன். நான் மக்காவுக்காக இங்க பேசுறேன். முகமது, என்னை ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? போகாதீங்க, போகாதீங்க. அமைதி உடன்படிக்கையை நாங்க மீறல. என்ன நம்புங்க. நாங்க இந்த தப்ப செய்யல. உங்க ஆட்களை நாங்க கொல்லல. இதை நீங்க நம்பித்தான் ஆகணும். பர்ரா, இது உங்களுடைய நகரம். பர்ரா. அபு ஹுதைஃபா, என்னோட நிலைமை உனக்கு புரியும் நினைக்கிறேன். யாராவது என் கூட பேசுங்க. மக்காவோட தலைவன் நான் தான். நான் சொல்றது எல்லாமே உண்மை. எதுக்காக எல்லாரும் என்னை இப்படி அவமானப்படுத்துறீங்க? ஏன்னா நீ கொடுத்த வாக்க மீறிட்ட, உடன்படிக்கையை உதாசீனப்படுத்திட்ட. எனக்கு மதிப்பு கொடுங்கன்னு எல்லாத்தையும் கெஞ்சறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அபு சுஃபியான். ஒரு காலத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவர்கிட்ட இப்ப நான் வந்து கெஞ்ச வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. அந்த பேப்பருடைய மார்க்கம் தான் இப்ப தூசியிலேருந்து தூணா நிக்குது. இப்ப அந்த தூசி என் கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கு. எதையும் பார்க்க முடியல. மக்கா வாசிகளுக்கு உங்க கடவுள் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லு. அல்லாவை எதிர்த்து போராடுறது வீண் வேலைன்னு போய் சொல்லு. சீக்கிரம் முடிவெடுங்க. காலம் கடந்துருச்சுன்னா அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. உடன்படிக்கையை மீறினது நீங்க தான்.